வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 3 சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்ற தகவல் வரைக்கும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 25 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஒகேனக்கல், மருந்தஹள்ளி மற்றும் பாலக்கோடு சுகர் கோஆபரேட்டிவ் சுகர் மில் இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் 20 மில்லிமீட்டர், பவானி 13 மில்லிமீட்டர், மேலும் அம்மாப்பேட்டையிலும் மழை பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை 52 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை 18 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி 16 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு 16 மில்லிமீட்டர், ஆணைக்கிடங்கு 14 மில்லிமீட்டர், புத்தனணை 13 மில்லிமீட்டர், தக்கலை 13 மில்லிமீட்டர், மேலும் பாலமூர், பேச்சிப்பாறை, அடையாமடை, சித்தாறு 1, மேலும் கீழ்நிலையெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை 19 மில்லிமீட்டர், ஹொசூர் தாலுகா அலுவலகம் 16 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 13 மில்லிமீட்டர், பரூர் 12 மில்லிமீட்டர், கிளவரப்பள்ளி அணை 11 மில்லிமீட்டர், தளி 10 மில்லிமீட்டர், ஜம்புகொண்டப்பட்டி 10 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் மற்றும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன், பெண்ணுகொண்டபுரம், ராயக்கோட்டை, சின்னார் அணை மற்றும் நெடுங்கல், சூளகிரி இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் 18 மில்லிமீட்டர் 19 மில்லிமீட்டர், குமாரபாளையம் மற்றும் எருமைப்பட்டி, பரமத்தி வேலூர், ராசிபுரம், நாமக்கல் கலெக்டரேட் மற்றும் சேந்தமங்கலமும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி 32 மில்லிமீட்டர், கரியக்கோவில் அணை 10 மில்லிமீட்டர், மேலும் ஏற்காட்டிலும் மழை பொழிந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை காளையார் கோவில் பிடபிள்யூ பங்களா 12 மில்லிமீட்டர், இளையான்குடியிலும் மழை 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை செக்ஷன் 40 மில்லிமீட்டர், கடராநதி செக்ஷன் 35 மில்லிமீட்டர், சங்கரன் கோயில் 28 மில்லிமீட்டர், ராமநதி செக்ஷன் 10 மில்லிமீட்டர், மேலும் தென்காசி சிவகிரியிலும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் கொடநாடு 45 மில்லிமீட்டர், குன்னூர் 27 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் 26 மில்லிமீட்டர், வில்லிமலை எஸ்டேட் 24 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் 20 மில்லிமீட்டர், பார்லியார் 18 மில்லிமீட்டர், கூடலூர் பசார் 16 மில்லிமீட்டர், பார்வுட் 15 மில்லிமீட்டர், மேலும் அப்பர் கூடலூர் 15 மில்லிமீட்டர், சாம்ராஜ் எஸ்டேட் 13 மில்லிமீட்டர், கேத்தி 12, கோத்தகிரி 11 என்று நிறைய இடங்களில் மழைப்பொழிவு, நிறைய இடங்கள் பெரிய பட்டியலில் எடுக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் 17 மில்லிமீட்டர், மஞ்சளாறு 15 மில்லிமீட்டர், பெரியார் 13 மில்லிமீட்டர், வைகை அணை மற்றும் சோத்துப்பாறை, பெரியகுளம், உத்தமபாளையம், தேக்கடி மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. திருவாரூர் தாலுகா அலுவலகம் 21 மில்லிமீட்டர், மன்னார்குடி 11 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வடபுதுப்பட்டு 16 மில்லிமீட்டர், ஆம்பூர் 14 மில்லிமீட்டர், ஆலங்காயம் 8 மில்லிமீட்டர், மேலும் நாட்டாம்பள்ளியிலும் திருப்பத்தூரிலும் மழை பொழிந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை 23 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் 16 மில்லிமீட்டர், மேலும் பிடபிள்யூடி திருப்பூர் கேம்ப் ஆபீஸ் 12 மில்லிமீட்டர், பல்லடம் மற்றும் திருப்பூர் சவுத், ஊத்துக்குளி, திருமூர்த்தி அணை, திருமூர்த்தி ஐபி மற்றும் கலெக்டர் ஆபீஸ், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை இங்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணை 48 மில்லிமீட்டர், திருச்சுழி 27 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை 18 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 12 மில்லிமீட்டர், கொபிலாம்குளம் 10 மில்லிமீட்டர், மேலும் சாத்தூர், விருதுநகரிலும் மழை. இது கிடைக்கப்பெற்ற தகவல். இன்னும் மழைப்பொழிவு பட்டியல் இன்னும் இருக்கிறது, கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன் மாலை அறிக்கையில். இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா மேற்கு கிழக்கு திசை காற்று குவிதல் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நீராவி காற்று வடமேற்கில் இருந்து அடுத்ததாக வரப்போகிறது. அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்த காற்று, உயரெடுத்த காற்று வெப்பமடைந்து மேலடுக்கிலே வடமேற்கிலிருந்து தமிழ்நாட்டிலே குவிய இருக்கிறது. இதன் காரணமாக
தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையோர கேரளா தொடங்கி தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு படிப்படியாக அது கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி, கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மேக உற்பத்தி ஏற்படுத்தக்கூடிய அளவிலே வெப்ப நீராவி கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கும். ஆக இந்த கிழக்கு நோக்கி நகரும் வெப்ப நீராவியை குமரி கடல் சுற்றி கொண்டு வரக்கூடிய குளிர்காற்று தென் மாவட்டங்கள் வழியாகவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. சற்று பரவலாக இன்றைக்கு மாலைக்கு பிறகு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. நள்ளிரவுக்குள், நாளை அதிகாலைக்குள் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு தான் 3ஆம் தேதி. சென்னைக்கு எதிர்பார்த்த மழை பொழிவினால் 3ஆம் தேதி 100% உறுதியாக சென்னைக்கு எதிர்பார்த்த நாள் 4ஆம் தேதி, நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதை மீண்டும் தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதியாக 4ஆம் தேதி மழை எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கே திருவாரூரிலும் மன்னார்குடியிலும் நல்ல மழைப்பொழிவு, கனமழை. அதாவது நேற்று வீசிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவினால் கதிர் முதிர்ந்து தலை சாய்ந்திருந்த கதிர்கள் விழுந்திருக்கிறது. நேற்று கனமழை பொழிவு, வயல்களிலே கடுமையாக நீர் தேங்கியிருக்கிறது. திருவாரூரிலே 2 சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் புறநகர் பகுதிகளில் வயல்வெளிகளிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது. மன்னார்குடி, திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த நிலையில் இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு, வடகடலோரத்திற்கும் மழை உண்டு. நாளை பரவலான மழை உண்டு 4ஆம் தேதி. இப்படி படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் நாளுக்கு நாள் மழைப்பொழிவு அதிகரிக்கும். தென்கடலோரத்திற்கும் மழை உண்டு. தென்கடலோரத்தை அறிவிக்கவில்லை என்று நினைத்து விடாதீர். வடகடலோரம் திருவள்ளூருக்கே மழைப்பொழிவு கிடைக்க போகிறது என்றால் அப்போ அதுதான் குறைவான வாய்ப்புள்ள இடம். அந்த இடத்துக்கே கிடைக்குதுன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பரவலாக போகிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க போகிறது. 4ஆம் தேதியிலிருந்து 5, அதைவிட கூடுதல் பரப்பில் இருக்கும். 6, 7, 8 என்று பரப்பில் கூடிக்கொண்டே இருக்கும் தினசரி. பிறகு மாலை வந்துவிட்டால் மழை வரும் அளவிற்கு தமிழ்நாட்டிலே அவர்களே மாலை வந்து விட்டது, மழை வரப்போகிறது என்று பேசு பொருளாக்கும் அளவிலே அது இயற்கையை அப்படியே முற்றிலுமாக மாற்றிவிடும். அதாவது இருட்டு போய்விட்டது, மாலை வந்து விட்டது, மழை வரப்போகிறது என்கின்ற அளவிலே பேசும் அளவிற்கு ஒரு ரொட்டீனாகவே மாறிடும். அது தினம் மாலையில் மழை வந்து, இரவுல மழை வந்து, மதியத்திற்கு மேலே இடிமழை வந்து, இப்படி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் 2வது வாரம் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. 3வது 4வது வாரமும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கோடை மழை அக்னி வெயிலை விரட்டும். அக்னி என்பது அறவே இருக்காது. அக்னி நட்சத்திரம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வெயில் பெரிதாக இருக்காது, சராசரி வெயில் தான் என்று மாத கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது அப்படியே அமைந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் மழைப்பொழிவு கூடும் என்று சொல்லியிருக்கிறோம், அதே போல் அமைந்து கொண்டிருக்கிறது. நாம் 2ஆம் தேதி 2 என்ற முடியும் நாட்களிலே மழை என்று சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு 2ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கிடைச்சிருக்கு. ஈரோடெல்லாம் இன்னும் மழைப்பொழிவு, ஈரோடு மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கல. அது இன்னும் கொஞ்சம் வரட்டுப்பெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது, கிடைக்கப்பட்டும் அறிவிக்கிறேன். ஆக இன்னும் மழைப்பொழிவு சேலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. படிப்படியாக பரவலாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதாவது கேரள, கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம், டெல்டாவோட கோடியக்கரை முனை வரைக்கும் நாளை மழைப்பொழிவு எட்டிவிடும். ஆக இப்படியே மழைப்பொழிவு மே மாதத்தில் எல்லா நாளுமே இருக்கிறது. இதில் பல நாட்கள் கனமழை இருக்கிறது, ஒதுக்குதல் குறைந்து பரவலான மழைப்பொழிவும் இருக்கிறது. அருகருகே ஒதுக்கினாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திட வேண்டும். மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது. வெயிலை பொறுத்த வரைக்கும் துளியும் கவலைப்படாது. அக்னி காலம் அக்னியாக தெரியாது, அனல் இருக்காது, புழுக்கம் வேர்வை கொண்ட வெயிலாக இருக்கும், மந்தமான ஊமை வெயிலாக இருக்குமே தவிர அனல் என்பதற்கான வாய்ப்பில்லை. 100 டிகிரியை ஒட்டியே இருக்கும். இந்த அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 102, 104 வரைக்கும் போகலாமே தவிர அதுவும் 100 டிகிரியை ஒட்டியே 102க்குள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக
வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை துல்லியமறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அப்டேட்ஸ் பார்த்து இருப்பது அவசியமாகிறது. இணைந்தே இருங்கள். நன்றி.